வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி தக்காளி சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களுங்க: எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, அரிசிங்க 2 அழுக்கு எடுத்துருக்கேங்க நான். இதுதாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பு பற்ற வச்சுன்னு வானில் வச்சுக்கணுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. வாங்க பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, இலங்க, பிரிஞ்சி இலைங்க. வாங்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினா இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டாங்க. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்க. நல்லா வதங்கிட்டேங்க. கோல்டன் பிங்க் கலர் வரணுங்க லைட்டாக. வதங்கட்டேங்க. நம்ம பெண்கள் வேலைக்கு போகலைன்னா சும்மா தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்கங்க. ஆனால் வீட்டில் இருந்து பார்த்து வேலை செஞ்சு பார்த்தா தாங்க தெரியுங்க. நாம்ளே அந்த வேலையை போட்டுட்டு சும்மா உட்காந்துருந்தா தாங்க நம்மளுக்கு வேலை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 300 நாளும் வேலை இருந்துன்னு தாங்க இருக்கும். நான் இன்றைக்கி கடைக்கு போனேங்க. அங்கே ஒருத்தர் சொல்கிறது, உங்களுக்கு என்னம்மா வேலை இல்லாத வீட்டில் தானம்மா உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆனால் நம்ம வேலையை அவங்க செஞ்சு பார்த்தா தான் அவங்களுக்கு கஷ்டம் தான் தெரியுங்க. வாங்க, லைட் கோல்டன் பிங்க் கலர் வந்துச்சு. வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கினோன்னா தக்காளி போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கோ. நான் 4 பெரிய வெங்காயம், 4-5 தக்காளிங்க கட் பண்ணி 2 அழுக்கு அரிசிங்க. அதுக்கு தேவையான பொருளுங்க இது. பேச்சுலருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தக்காளி லைட்டாக வதங்கிச்சுங்க. இப்போ மிளகா பொடி, கரம் மசாலா போட்டு வதக்கலாங்க. அப்போ தான் இன்னும் அதுக்கு இது பச்சை வாசனை போகுங்க. 2 டீஸ்பூன் மிளகா பொடிங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை நல்லா போட்டாங்க. போயிட்டு பிறகு கொஞ்சம் தயிரும் ஒரு 1/2 எலுமிச்சை பழமும் இதில் ஊற்றலாங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க அது போட்டால். தயிர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வதக்கணும்.
தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா தொக்கா ஆயிடுச்சு பாருங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு வாங்க தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரால் 2 எடுத்துருக்கேங்க. 4 அழுக்கு தண்ணி ஊற்றணுங்க. 2 அழுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. வாங்க தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். வாங்க 1/2 எலுமிச்சம்பழம் பேஞ்சு வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சோடனே அரிசி போட்டுக்கலாங்க. வாங்க நல்லா கலதெல்லாம் கொதிச்சிச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டாங்க. நல்லா கொதிக்க